பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதி கனம் மகிமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நல்ல முகத்தை பார்த்து சிரித்து நல்ல ஷாலோம் என்று சொல்லி சமாதானத்தின் தேவனுடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் நாம் சமாதானத்தை கூறிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படியாக யோனாவின் வாழ்க்கையை குறித்து, யோனாவினுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். யோனா தீர்க்கதரிசி. யோனா என்றாலே நமக்கு தெரியும், அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று. அவன் தேவனால் தண்டிக்கப்படுவதற்கு அல்லது சமுத்திரத்துக்குள்ளே தூக்கி போடப்படுவதற்கு, மீனின் வயிற்றிலே விழுங்கப்படுவதற்கு காரணம் அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் காணப்பட்டதான குற்றம். என்ன குற்றத்தினாலே அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் காணப்பட்ட எந்த விதமான குற்றத்தினாலே அவன் தேவனால் தண்டிக்கப்பட்டான் என்பதை குறித்து இன்றைக்கு இந்த வேத வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாக இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு புத்தகம். எல்லாரும் நன்றாக வாசித்திருப்பீர்கள். எத்தனை அதிகாரம் இருக்குது யோனாவில்? 4 அதிகாரம். ஒரு சின்ன குட்டி புத்தகம். சீக்கிரத்தில் ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அந்த புத்தகத்தை வாசித்து முடித்து விடலாம். இந்த யோனாவை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த யோனாவினுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஏற்பட்டதான குற்றத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனாலே யோனா தண்டிக்கப்படுவது என்றால் என்ன? அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனதினாலே ஆண்டவர் அவனை சமுத்திரத்துக்குள்ளே போட வைத்து, சமுத்திரத்துக்குள்ளே இருந்ததான அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே போக வைத்து, அவனை மறிக்க வைத்து 3 நாள் மீனின் வயிற்றிலே மரித்த நிலையிலே இருக்க வைத்தார். அப்போ இது ஒரு மாபெரும் தண்டனை தானே, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போ இந்த தண்டனைக்கான அவனுடைய ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே காணப்பட்டதான குற்றம் என்பதை நம்ம இன்றைக்கு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. ஏன் யோனா தீர்க்கதரிசியினுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை குறித்து பார்க்க வேண்டும்? இந்த யோனா தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவன் சிறிய தீர்க்கதரிசிகளின் வரிசையிலே வந்தாலும் அவனுடைய அந்த பெயர் பட்டியல் சிறிய தீர்க்கதரிசிகளுடைய பட்டியலில் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவானவர் யோனா தீர்க்கதரிசியை அடையாளப்படுத்தி சொன்னார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி என்றால் ஒரு ஊழியக்காரனாகவும் இருந்திருக்கிறான். இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலேயே ஆவியில் ஆத்துமாவில் சரீரத்தில் குற்றம் வெளிப்பட்டது. அதற்கான தேவ தண்டனையும் கிடைத்தது. கர்த்தர் அவனை தப்ப விடவில்லை. அல்லேலூயா. என்ன செய்ய விடலை? தப்பவே விடலை. சோத்திரம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நம்ம தப்பலாம், நாளைக்கு என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்து நம்மை மீட்டு கொள்வதற்கு முயற்சி எடுப்பதற்காக தருணங்களை கொடுப்பார். ஆனால் அந்த தருணத்தை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை அவர் காணவில்லை என்று நினைத்து, அவர் பார்க்கவில்லை என்று நினைத்து, அவருடைய கண்கள் குருடாகிவிட்டது என்று நினைத்து நாம் மிஸ்யூஸ் பண்ணுகிறவர்களாக இருப்போம் என்றால் ஒரு நாளும் அவருடைய கண்களுக்கு நாம் தப்பவே முடியாது. அதற்கு எக்ஸாம்பிள் தான் இந்த யோனா தீர்க்கதரிசி. இந்த யோனா தீர்க்கதரிசி இவன் ஒரு தேவ மனிதன் என்றாலும் இந்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு அக்கிரம மீறுதல் பாவம் உண்டாகி தேவன் அவனை தப்ப விடவில்லை என்றால் நீங்களும் நானும் சாதாரண விசுவாசிகள் தானே. அல்லேலூயா. அப்போ சாதாரண விசுவாசிகளை கர்த்தர் சும்மா விடுவாரா? சொல்லுங்க, விடுவாரா? விட மாட்டாரா?
சரி, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இங்க பார்க்கிறோம், இந்த யோனாவினுடைய ஆவியிலே காணப்பட்டதான குற்றம் எடுத்து வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று கேட்டார். இந்த யோனாவினுடைய ஆவியிலே எப்பொழுதுமே ஒரு எரிச்சல் காணப்பட்டது. அவனை குறித்து 4வது அதிகாரத்தில் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் 1வது அதிகாரத்திலேயே அவனுடைய எரிச்சல் வெளிப்பட்டு இருந்ததை மறைமுகமாக பார்க்க முடியும். அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. 1வது அதிகாரத்திலேயே அவன் தேவன் மேல எரிச்சல் அடைந்தான், அல்லது தேவனுடைய சித்தத்தின் மேல அவன் எரிச்சல் அடைந்தான் என்பதை குறித்து நான் பின்னாடி காமிச்சு கொடுக்கிறேன், இந்த வசனத்தை காமிச்சு கொடுக்கிறேன். அப்போ அவன் எரிச்சலா இருக்கிறதை குறித்து தேவனே கேட்கிறார், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார். 9வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும், கவனிங்க, ஆண்டவரிடத்திலேயே தெய்வத்தினிடத்திலேயே சொல்லுகிற ஒரு வார்த்தை, துணிகரமான வார்த்தை, நான் சாகுறது வரைக்கும் எரிச்சலா இருக்கிறது தான் எனக்கு நல்லதுங்கிறான். என்ன காரணம்? கர்த்தர் ஒரே காரியத்தை சொன்னார். நினிவே பட்டணத்தினுடைய குற்றம் அக்கிரமம் மிகுதியாயிடுச்சு, நீ அந்த பட்டணத்துக்கு போய் எச்சரிக்கை செய், நான் அந்த பட்டணத்தை என்ன செய்ய போறேன், கவிழ்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ போய் நான் சொல்லுகிற தூத நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனா இந்த யோனாவுக்கு என்னமோ தெரியல, நினிவே பட்டணத்துக்கு தேவன் போக சொன்ன விஷயம் அவனுக்கு எரிச்சலாகவே இருந்தது. அல்லேலூயா. அவன் எரிச்சல் பட்டானா. இப்ப சொல்றான் ஆண்டவர், திரும்பவும் அவனை பார்த்து கேட்டபோது சொல்லுகிறான், நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருப்பது நல்லதுங்கிறான். நல்லா கவனிக்கணும். யோனாவை ஆண்டவர் தண்ணிக்குள்ள புரட்டி எடுத்ததுக்கு காரணம் அவன் மனம் திரும்பணுங்கிறதுக்காகத்தான் புரட்டி எடுத்தார், சரியா? ஆனா உள்ள போயிட்டு பாதாளத்தின் வாசலையும் பார்த்துட்டு பாதாளத்தின் வயிற்று பகுதியையும் பார்த்துட்டு வெளியில வந்தவன் இப்பவும் சொல்றான், நான் சாகிறது வரைக்கும் எப்படித்தான் இருப்பேன், இது நல்லதில்லைங்கிறார் கர்த்தர். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் கேட்ட கேள்வியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இது நல்லதல்ல என்றார். நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று கேட்டார். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆவியில ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நாம் எரிச்சல் அடைய கூடவே கூடாது. அல்லேலூயா. ஒரு 3-4 பேர்கிட்ட இருந்து தான் சத்தம் வருது, மற்ற எல்லார்கிட்ட இருந்து சத்தமே வராது. ஏன் தெரியுமா? இந்த சுத்திகரிப்பு எதற்காக நம்ம எடுக்கிறோம் தெரியுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள்ளே வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்ப சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். அப்ப யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் நமக்கு அடையாளமாக காட்டுகிறார். யோனா தீர்க்கதரிசி சாகிறது வரைக்கும் எரிச்சப்பட்டான். அவனே சொல்றான், நான் மரண காலம் வரைக்கும் எனக்கு என்ன இருக்கணும், எரிச்சலா இருப்பது எனக்கு நல்லதுங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அது நல்லதாங்க கேட்கிறாரு, அது நல்லதல்லப்பா, ஆனா எனக்கு அதுதான் நல்லதுங்கிறான். கர்த்தர் சொல்லியும் கேட்கலைன்னு சொன்னா மறுபடியும் புரட்டித்தான் எடுக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியும் கேட்கலைன்னா, ஏற்கனவே யோனாவை என்ன செஞ்சிட்டாரு, சமுத்திரத்தில் போட்டு புரட்டி எடுத்துட்டார். சோத்திரம். ஒரு வழியில் அவன் கிருபையா தப்பிச்சிட்டான். பழைய ஏற்பாட்டு காலங்கிறதுனால அவனுக்கு ஒரு கிருபை கிடைச்சிருச்சு. தேவனுடைய பிள்ளைய நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலிருந்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவருடைய அளவில்லாத கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை நிமித்தமாய் நாம் செய்கிற குற்றங்கள் சில நேரங்களில் உடனடியான தண்டனைக்கு இடம் கொடுக்காமல் தடுக்கிறது. ஆனால் அந்த கிருபையினாலே, அந்த கிருபையை கொண்டு, அந்த கிருபையை வைத்து கொண்டு நாம் செய்கிற குற்றங்கள் எண்ணப்படுகிறது, எழுதப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது, தப்பவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அதற்கான தீர்ப்பை பூமியிலேயே வழங்கி விடுவார். அதற்கு பிறகு நித்தியத்திலே என்ன செய்வார்? அந்த நரகத்தின் தீர்ப்பை தான் வழங்குவார். ஆக வாழ்நாள் காலங்களிலே இரட்சகரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒரு நாளும் எரிச்சப்படவே கூடாது. ஆவியில் எரிச்சல் என்றால் என்ன தெரியுமா? ஆவியில் எரிச்சப்படுறதுன்னா என்னதுங்க? என்னது ஆவியில் எரிச்சப்படுறதுன்னா என்னது? எந்த நேரமும் முறுமுறுப்பான வார்த்தை, எந்த நேரமும் கோபமான வார்த்தை, எந்த நேரமும் எதிர்மறையான வார்த்தை, எந்த நேரமும் பேச்சுக்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத வார்த்தை, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒத்து போகாத வார்த்தைகள், எரிச்சல் நிறைந்த வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை ஒரு கேள்விக்குறியாகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? கேட்க வேண்டியது இருக்கிறது. ஆக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகளை கவனமாய் கண்ணியமாய் காத்து கொள்ள வேண்டும். நான் ஒருவர் மீதும் எரிச்சல் அடையக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். கோபப்பட்டு பேசக்கூடாது, முறுமுறுத்து பேசக்கூடாது. அப்படி நாம் பேசுகிறோன்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் புரணி பேசுறது கூட எரிச்சலின் வார்த்தை தான். சில நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கே பதில் சொல்லுகிறவர்களாக இருப்போம்னா அதுவும் எரிச்சல் தான். ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னார்னா, இல்லை ஆண்டவர் நான் இங்கே உட்கார முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கே நம்ம கட்டளை போடுறது அது ஒரு வகையில் எரிச்சல் தான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே சொல்கிறேன்னு சொன்னேன். 1வது அதிகாரத்திலேயே அவன் என்ன செஞ்சிட்டான்? எரிச்சல் அடைந்துட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவது அவனுடைய ஆத்துமாவிலே உண்டாயிருந்ததான குற்றம், ஆத்துமாவில் உண்டான குற்றத்தை நான் பார்க்க போகிறோம். 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. என்னவா இருந்துச்சு? விசனமாய் இருந்தது. எது? ஒரு வசனம் மேல போய் படிங்க. 3வது அதிகார கடைசி வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அந்த ஜனங்கள் யோனாவினுடைய எச்சரிப்பை கேட்டு ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினார்கள். தங்கள் அக்கிரம வழிகளை விட்டு திரும்பினார்கள். பாருங்க, தேவன் மனஸ்தாபப்பட்டு அதை அவர் தாம் செய்ய வேண்டிய தண்டனையிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து திரும்ப வேண்டும் என்றால், மனதிறங்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை உணர்த்திட்டார்னா உடனே என்ன செஞ்சு ஆகணும்? என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை உணர்த்திட்டார்னா என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? என் நியாய தீர்ப்பை குறித்து யோனா எச்சரித்த போது இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? புரியலையோ அந்த வசனத்தை குறித்து? கடைசி வசனத்தை வாசிங்க. 3 கடைசி. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. வசனத்தை கவனிக்கிறது இல்லையோ? எங்கேயும் மேல பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வசனத்தை கவனிங்க. சோத்திரம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினதை எப்படி அறிய முடியும்? எப்படி பார்க்க முடியும்? எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்னா அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சண்டை போடுறவங்களா இருந்திருப்போம், பொய் சொல்றவங்களா இருந்திருப்போம், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களா இருந்திருப்போம்,
திருடுகிறவர்களாக இருந்திருப்போம், கோல் சொல்லுகிறவர்களாக இருந்திருப்போம், குறை பேசுகிறவர்களாக இருந்திருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பின் அடிப்படையே மனம் திரும்புதல். மனம் திரும்பினதுக்கு பிறகு அந்த மனம் திரும்புதல்ல கிரியைகள் வெளிப்பட வேண்டும். இன்னும் அந்த கிரியைகள்ல நாம மனம் திரும்பி இருக்கிறோங்கிறது வெளிப்படலாட்டா நாம இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வம் அவர்களை என்னவென்று பார்த்தார், என்ன ஆனார்கள் என்று பார்த்தார்? அவர்களுடைய கிரியைகளை, அவர்கள் மனம் திரும்பினதை, அவர்களுடைய கிரியைகளை பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவங்கள்ல நிறைய பேர்த்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்றாங்க, மனம் திரும்பிட்டோன்னு சொல்றாங்க, நாங்க காலாகாலத்துக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய செயல்களை பார்க்கும்போது இன்னும் ரட்சிக்கப்படாத மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கிரியைகளை பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது, அவருடைய எண்ணங்களை பார்க்கும்போது அவருடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். யோனாவை போல எரிச்சல் அடைகிறவர்களாய் காணப்படவே கூடாது. நான் சாகிறது வரைக்கும் நான் எரிச்சலாத்தான் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா அது நல்லதல்லன்னு சொல்லுகிறார். ரெண்டாவது, இந்த யோனா ஆத்துமாவிலே செய்த குற்றத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 4:1-2. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு, ஆத்துமாவிலே அவனுக்கு ஏற்பட்ட விளைவு, அந்த விசனத்தினாலே வந்த விளைவு, கடும் கோபம் கொண்டான். யார் மேலங்க கோபப்படுறான்? சத்தமா சொல்லுங்க. யார் மேல கோபப்படுறான்? இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் ஆண்டவர் மேல எனக்கு கோபமே வரலைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் ஆண்டவர் மேல கோபமே படலைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அத்தனை பேருமே கோபப்பட்டிருக்கிறீங்க. பார்த்தீங்களா? தெய்வம் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஒரு நல்லதோ கெட்டதோ நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு சொன்னா நல்லதை பெருசா எடுத்துக்கிறோம், ஆனா கெட்டதை என்ன செய்ய மாட்டோம், பெருசா எடுத்துக்கிறவே மாட்டோம். அப்படிப்பட்ட காரியத்தை தெய்வம் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் அந்த காரியத்தினுடைய முடிவு எப்படிப்பட்ட மாறுதலா இருக்கும் என்று சொல்லி அந்த முடிவு வரைக்கும் காத்திருக்கணுமே தவிர அந்த காரியத்தினுடைய முடிவு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவரோட போரிடுகிறவர்களாய் மாறவே கூடாது, சண்டை போடுறவங்களா மாறக்கூடாது. நினிவே பட்டணத்தாருடைய முடிவை கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார். ஆனால் யாருக்கு தெரியல? யோனாவுக்கு தெரியல. நினிவே பட்டணத்து மக்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள் என்பது தெய்வத்துக்கு நல்லா தெரியும். ஆனா போய் அவர்களை எச்சரித்தால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்பதும் யாருக்கு தெரியும்? தெய்வத்துக்கு தெரியும். ஆனால் தெய்வம் மனுஷங்கிட்ட எல்லாத்தையுமே சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு. நீ போன்னு சொன்னா போய்த்தான் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா மாறாக அவருக்கு நம்ம உபதேசம் பண்ணுகிறவர்களாக இருக்கவே கூடாது, அவருக்கு போதனை நடத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப அவனுக்குள்ள என்ன உண்டாகிறது? கோபம் வருகிறது, விசனப்பட்டு கோபப்படுகிறான். யார் மேல? ஆண்டவர் மேல. கர்த்தர் மேல கோபப்பட்டு எதையும் சாதிக்க முடியுமா? கர்த்தர் கோபப்பட்டாருன்னா நாம் அவருக்கு முன்னாடி புழு துடிக்கிற மாதிரி துடிச்சு செத்து போயிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையுள்ள தெய்வம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தெய்வம். இரக்கம் செய்கிறவர் மட்டுமல்ல, இரக்கத்தை காக்கிற தெய்வம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயவு நிறைந்த தெய்வத்திட்ட நாம விளையாடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறவங்கள நிறைய பேர் கர்த்தருக்கு முன்னாடி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் செய்யறத கர்த்தர் பார்க்கல, நான் செய்ததை கர்த்தர் அறியல, நான் செய்யற காரியத்தை கர்த்தர் பார்க்காம இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற கேமராக்களை விட பவர்ஃபுல்லான கேமரா யார்கிட்ட இருக்குது? ஆண்டவருடைய கண்கள் தான் பவர்ஃபுல்லான கேமரா. அல்லேலூயா. நாம எங்க போனாலும் அவருடைய கண்ணு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். பாதாளத்தில் போய் படுக்கையை போட்டாலும் அவருடைய கண்கள் என்ன செய்கிறது?
அங்கேயும் பார்த்து கொண்டு தான் இருக்குது. நம்ம செட்டைகளை அடித்து நம்ம உயர எழும்பி வானத்துக்கு போனாலும் அங்கேயும் அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? பார்க்கிறது. இருளுக்குள்ள போய் இருளுக்குள்ள அந்தகாரத்துக்குள்ள போய் மறைஞ்சு கொண்டாலும் அங்கேயும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தப்பிக்கலாம். காரணம் அவருடைய கிருபை நம்மை காக்கிறபடினாலே. பாவம் சின்ன பிள்ளை சின்ன பையன் தெரியல, அவனுக்கு விவரம் தெரியல, அதனால நம்ம அவனை கிருபையா விட்டுருவோம், மன்னிச்சு விட்டுருவோம்னு சொல்லி விட்டுறாரு. ஆனால் நம் மனம் திரும்பாத பட்சத்தில் இருதயம் இன்னும் கடினப்படும் போது ஒரு நாளிலே தேவன் ஒன்றும் இல்லை, கையெல்லாம் நீட்ட மாட்டாரு, விரலைத்தான் நீட்டுவார். அல்லேலூயா. என்ன செய்வாரு? விரலைத்தான் நீட்டுவார். இஸ்ரவேலர்களுடைய நாட்களிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்களில் நீங்க பார்க்கும்போது, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அங்கே பார்வோனுடைய சேனைகளுக்கு அந்த தேசத்திற்கு, எகிப்து தேசத்திற்கு தேவன் 10 வாதைகளை அனுமதித்தார். அது வரைக்கும் கர்த்தர் தம்முடைய விரலையோ கையவோ நீட்டவே இல்லை, வாதைகளை அனுமதிச்சார். அதனால பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, மீண்டுமாக ஜனங்களை வஞ்சித்தான். ஆனால் முடிவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போன போது, செங்கடலுக்கு அருகாமையில் வந்தபோது, அப்போவும் பார்வோன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜனத்தையும் ரதங்களையும் அழைத்து கொண்டு அவர்களை தப்ப விடக்கூடாது, அவர்களை மீண்டும் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று போனபோது செங்கடலுக்குள்ள வச்சு ஆண்டவர் தம்முடைய விரலை நீட்டினார். அல்லேலூயா. எங்க வச்சு நீட்டினாரு? அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. 2ஆம் கட்ட இடத்துல வச்சு தான் என்ன செஞ்சாரு? விரலை காட்டினார். இந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். நாம தப்பிச்சு ஓடிடுவோம், இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி ரதத்தை திருப்பின போது கர்த்தருடைய விரல் அவர்களுடைய ரதத்தினுடைய உருளைகளை கலன்று போக செய்தது. அங்கிட்டும் தப்ப விடல, இங்கிட்டும் தப்ப விடல. தேவ பிள்ளையே, நீ செய்த விஷயத்துல மனம் திரும்பலாட்டா நீ அங்கிட்டும் தப்ப முடியாது, இங்கிட்டும் தப்ப முடியாது. நடுக்காட்டுல உன் உருளையை கழட்டி விட்டுட்டாருன்னா யாராலையும் உனக்கு உதவி செய்யவே முடியாமல் போய்விடும். அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கான வாய்ப்பைத்தான் கர்த்தர் சபையிலே வைத்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். சுத்திகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு சபையிலே வைத்து ஏற்படுத்தி இருக்கிறார். ஆசீர்வாதமான பிரசங்கம் அது தாராளமா ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். நீ கேட்கறதெல்லாம் நான் கூட கொடுப்பேன்னு சொல்லிட்டார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினா போதும், உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? கூடவே கிடைக்கும்னு சொல்லிட்டார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தெய்வம் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறதுனால தான் நாம் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தூங்குவதற்கான நல்ல இடத்தையும் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்ததுனால தானுங்க நம்ம உயிர் வாழ முடியுது. அது அவர் அனுமதிச்சதுனால தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் தாராளமா தெய்வம் கொடுத்து கொண்டே இருக்கிறவர், அதுல அவர் மாறவே மாட்டார். ஆனால் ஏன் நம்மை ரட்சித்து சபையில ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தெய்வம், நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம், அதே நேரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட மனம் திரும்பின அனுபவத்திலும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். அப்ப அந்த கோபத்தை குறித்து பார்க்கிறோம். அப்ப யோனா தெய்வத்தின் மேலேயே கோபம் கொண்டான். அந்த கோபம் நல்லதற்கு அல்லவே அல்ல. சரி, சரீரத்தை குறித்து நான் பார்ப்போம். இப்படி எரிச்சலும் கோபமும் அவனுக்குள்ளே வந்தபோது சரீரத்திலே அவன் செய்த குற்றம் என்ன? 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. நல்லா கவனிக்கிற வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கிறணும். எப்ப கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகவும் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு கேளுங்க, எப்பங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவோம்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுறதுனா என்ன? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகுதல், தேவனுடைய அந்த அந்த அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த சன்னிதானத்தை விட்டு விலகி போகுதல், அல்லது அவருடைய பார்வையை மறைத்து விலகி போகுதல், அல்லது வழி விலகி போகுதல், தடம் புரண்டு போகுதல், பின்மாற்றம் அடைதல். இப்படி பல கருத்துக்கள் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுறதுன்றதுக்கு அர்த்தம் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க,
யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினான். எப்போ? அவனுக்குள்ள எரிச்சல் இருந்தது, அவனுக்குள்ள கோபம் வந்தது. அவனுடைய ஆவியிலே எரிச்சலும் ஆத்துமாவிலே கோபமும் இருக்கும்போது சரீரத்தில் வெளிப்படுகிற கிரியை என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தை விட்டே அவர்கள் விலகி போவார்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோனா நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை, யோனா நமக்கு ஒரு பெரிய பாடம். நீங்களும் நானும் தேவனை இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாம தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாள் விலகி போகிற அனுபவத்துக்குள்ளே போய்விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த விலகி போனதுக்கான காரணத்தை, அந்த எரிச்சல் போடுறதுக்கான காரணத்தை, கர்த்தர் மேல அவன் கடும் கோபம் கொண்ட காரணத்தை இப்ப சொல்றத கவனிங்க. 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி, கர்த்தர் 1-2 வாசிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? என்னது? என்ன சொல்றாரு? ஜெபத்துல கோபத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, நான் இதை உங்ககிட்ட சொல்லலையா? என்ன சொன்னாரு ஆண்டவர்? என்ன சொன்னாரு யோனாவை பார்த்து? நினிவேக்கு போ, அந்த ஜனத்தினுடைய அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சு, நான் அந்த ஜனத்தை நான் என்ன செய்ய போறேன்? கவிழ்க்க போகிறேன்னு சொன்னாரு. அப்ப இவரு ஆண்டவருக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறாரு. அதத்தான் இப்ப கோபத்தின் உச்சத்துல ஜெபத்துல சொல்றாரு, விண்ணப்பத்துல சொல்றாரு. கர்த்தாவே, நான் இதை உமக்கு சொல்லவில்லையா? என்னத்தங்க சொன்னோம்? அறிவுரை சொன்னோம். என்ன அறிவுரை சொன்னாரு? வாசிங்க. நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே. இது எங்க நடந்த சம்பவம்? 1வது அதிகாரத்துல நடந்த சம்பவம். எங்க மறைஞ்சு இருக்குது? 4வது அதிகாரத்துல மறைஞ்சு கிடக்குது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நினிவேக்கு அவனை போக சொல்லும் போது 1வது அதிகாரத்துல அப்பவே ஆண்டவருக்கும் இவனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குது, ஒரு வழக்கு நடந்திருக்குது. அந்த பட்டணம் அழிக்கப்படட்டும்ன்றதை இவன் விரும்பினான். அந்த பட்டணத்தின் மேல இவன் எரிச்சல் உள்ளவனாக இருந்தான். அந்த பட்டணத்தின் மேல, அந்த பட்டணத்து ஜனங்கள் மேல கோபம் உள்ளவனாக இருந்தான். அதனுடைய அழிவை பற்றி தனக்கு கவலையே இல்லை என்றான். அல்லேலூயா. ஆனா இவன் யாருங்க? இவன் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என் பட்டணத்தில் இருக்கும் போதே இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். சரீரத்துல செயல்பாடு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகுதல். முதலாவது பார்த்தோம், அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினான். அப்ப விலகுதலுக்கும் ஓடுதலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப தேவ சமூகத்தை விட்டு விலகுதல் என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை, ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு விலகுகிற அனுபவம், ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து விலகுகிற அனுபவம். ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து நீ விலகிட்டீங்கன்னா அடுத்து நீ எங்கே தான் ஓடுவ? உலகத்தை நோக்கித்தான் ஓடுவாய். அதனால தான் இந்த யோனா தர்சீசுக்கு ஓடினான். தர்சீஸ் பாதுகாப்பான இடம், நல்ல இடம், அங்கே போனால் சுகமாக வாழ்ந்துக்கிறலாம், கர்த்தருடைய கண்களுக்கு மறைந்து வாழ்ந்து வாழலாம் என்று நினைத்து அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, நிம்மதியான இடத்தை தேடி ஓடுவதற்கு முயற்சி எடுக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினாலே அடுத்த நிமிஷமே நமக்கு தேர்ந்தெடுக்கிற இடம் எதுவா இருக்கும்? எங்க நிம்மதியான இடம் இருக்கும் அங்கே ஓடணுன்றதான் என்ன வரும். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? இவன் தர்சீசுக்கு போற கப்பல்ல ஏறி டிக்கெட் எடுத்து போய் ஏறிட்டு எங்க போனானா? அடி தட்டு, யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி அடி தட்டுல போய் உட்கார்ந்து படுத்து நல்லா தூங்குறான். அப்ப அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யல? சரியாக என்ன செய்யல? தூங்கல. ஏன்? ஆண்டவர் ஓயாம அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இந்த நினிவேக்கு போ, அந்த ஜனங்களை போய் எச்சரி, நான் அதை கவிழ்த்து போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தூக்கத்தை கெடுத்துட்டாரு.
தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார், தூக்கமே இல்லை. ஆனா இப்ப என்ன செய்யறான்? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுனா, ரெண்டாவது ஓடினவன் அந்த கப்பல்ல அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டான், நல்லா தூங்குறான். மேலே இருக்கிறவங்க எல்லாம் கடலுடைய சீற்றத்தினாலே கர்த்தர் கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். அந்த சீற்றத்தினாலே சாவுக்கு பயந்து அவங்க எல்லாம் அவரவர் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. தங்கள் வைத்திருந்ததான உணவுக்காக வைத்திருந்த பண்டங்கள் மூட்டைகள் எல்லாத்தையும் தூக்கி கடலுக்குள்ள போடுறாங்க. பிரயாசப்பட்டு அந்த கப்பலினுடைய வெயிட்டை குறைக்கிறாங்க. ஆனாலும் என்ன ஆகல? கப்பல் மூழ்குகிற அனுபவத்துக்கு தான் போகுது. சரி, இது யாரால வந்துச்சு என்று சொல்லி சீட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தபோது அப்பொழுதுதான் யோனா பேர்ல வருது. அல்லேலூயா. அப்பதான் அந்த விஷயத்தையெல்லாம் சொல்றான். நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யறேன்? ஓடுகிறேன். இப்பவும் ஆண்டவரிடத்துல அவன் என்ன சொல்றான் தெரியுமா? எதனால தான் நான் என்ன செஞ்சேன்? நான் ஓடுனேன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் எப்படிப்பட்டவரு? இரக்கமுள்ளவர், மன உருக்கமும். இங்க பாருங்க, இப்படி எடுத்துக்கிறோம். நீர் இரக்கமுள்ளவர், நானோ எரிச்சல் உள்ளவன். நீர் மனம் உருக்கம் உள்ளவர், நானோ கோபம் உள்ளவன். அடுத்து நீர் நீடிய சாந்தமுள்ள தெய்வம், நான் ஓடி போகிறவன். மிகுந்த கிருபையும் உள்ளவரும், நீர் மிகுந்த கிருபையுள்ளவர், நான் கிருபையுள்ள தெய்வத்தை விட்டு விலகி போகிறவன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே. போதும். இப்ப நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். நல்லா கவனிங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்க. யோனா 1வது அதிகாரத்திலேயே ஆண்டவரோடு போராடி இருக்கிறான். நான் அந்த பட்டணத்துக்கு போகவே மாட்டேன். நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுற தெய்வம், நீர் இரக்கமுள்ள தெய்வம், நீர் கிருபையுள்ள தெய்வம், நீர் தயவுள்ள தெய்வம். ஒருவேளை அந்த பட்டணத்தார் மனம் திரும்பிட்டாங்கன்னா நீங்க என்ன செஞ்சிடுவீங்க? நீங்க செய்யணும்னு நினைச்சதை மறந்துட்டு மனம் திரும்பிடுவீங்க. நீங்க மனசு மாறிடுவீங்க. அதனால நான் போகவே மாட்டேன், அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டாதான் நல்லது என்ற எரிச்சல் உள்ளவனாக இருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த யோனாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு, உன் எரிச்சலுக்கு ஒரு பாடம் வேணும்னு சொல்லிட்டு தூக்கி சமுத்திரத்தில் போட்டு சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போகிறார். சமுத்திரத்தினுடைய மேல் தட்டுல, சமுத்திரத்தினுடைய மேல் லேயர்ல போடப்படுகிறான். நடு மையத்துக்கு போறான். அந்த சமுத்திரத்தினுடைய அடிவாரம் வரைக்கும் போயிட்டான். சமுத்திரத்துல 3 பார்ட் இருக்குது. மேல் பகுதி, மேல் மட்டம், அடுத்து நடுப்பகுதி, அடுத்து என்னது? அடிவாரம். இந்த அடிவாரம் எங்க வரைக்கும் போனான்னு சொன்னா, அந்த அந்த வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு வேற ஒரு வெர்ஷன்ல நான் படிச்ச போது இப்படி சொல்லப்பட்டிருக்குது. அந்த கடலுக்குள்ள இருக்கிறதான மலைகள் இருக்குது, பர்வதங்கள் இருக்குது. அந்த பர்வதங்களுடைய பர்வதங்கள் முளைத்தெழும்பக்கூடிய அதனுடைய அடிவாரம் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் நான் போய் பார்த்தேன்னு சொல்றான். அல்லேலூயா. அவ்வளவு ஆழத்துக்குள்ள, அதாவது கடலினுடைய கடைசி பகுதிக்கே கர்த்தர் கொண்டு போயிட்டார். அப்படி போகப்பட்ட மனுஷன் உயிரோட இருக்க முடியுமா? உயிரோட இருக்கவே முடியாது. அவன் செத்த அவனை மற்ற மீன்கள் சாப்பிட்டு அவனை பீஸா ஆக்கிடக்கூடாதுக்காக கர்த்தர் அவனை பத்திரப்படுத்துகிறார். ஏன்னா இவன் பாதாளத்துல போய் அங்கே இருக்கிறதான எரிச்சலை இவன் பார்த்துட்டு வரட்டும், அங்கே எப்படி எரியுதுன்னு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இங்கே அதை விட பெரிய எரிச்சல்ல இருக்குதுன்னு சொல்லி அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் மீண்டுமாக கொண்டு வந்து அவனை அந்த பட்டணத்திற்கு எச்சரிக்கும்படியாக செய்தான். இது யோனாவினுடைய வாழ்க்கையில மட்டும்தான் இது நடந்துச்சு. மறுபடியும் அவன் உயிர் பழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் திரும்பவும் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது சொல்லவே முடியாது. ஒன்றை மட்டும் விளங்கி கொள்ளுங்க, யோனாவை மாதிரி நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்துடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல நாம் சரியாக மனம் திரும்பியே ஆக வேண்டும். நாம் யார் மேலும் எரிச்சப்படக்கூடாது, நாம் யார் மேலும் கோபப்படக்கூடாது. குறிப்பாக தேவனுக்கு எதிராக எரிச்சல் வரக்கூடாது, தேவனுக்கு எதிரான கோபம் வரக்கூடாது. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகக்கூடாது. விலகி என்ன செய்யக்கூடாது? ஓடவே கூடாது. இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட நம்மை
ஆண்டவர் ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, சஞ்சலம் உண்டு, கஷ்டம் உண்டு, நஷ்டங்கள் வரும். ஆனால் இவைகளுக்கு நடுவே நம்முடைய தேவன் நமக்கு பெரியவராக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சகலத்தையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் சரியான மனம் திரும்புதலோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்கள்